வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய கில் த ரைட்டர்ஸ் பிளாக்ன்ற புத்தகத்தை ஆங்கிலத்துல பார்த்தேன். இத டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லுங்களா? கட்டாயமா. நான் ஒரு கல்லூரியில பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய மாணவர்களுக்கு எழுத்து பயிற்சி நிறைய கொடுப்பேன். கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வெள்ளை காகிதத்தை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே தடுமாறுவாங்க. பிளாங்க் பேஜ் சிண்ட்ரோம் அப்படின்னு பேரு. அப்படி பண்ணும்போது என்ன மாதிரியான தடைகள் அவங்களுக்கு வருது அப்படின்றத நான் நிஜ களத்துல ஆய்வு செய்யும் போது எனக்கு ஒரு 4 மேஜர் தடைகள் தெரிஞ்சது. உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா, சமூக ரீதியா தடைகள் இருக்குன்னு தெரிஞ்சது. அதனாலேயே அவங்களால எழுத முடியல. ஆனா அவங்களுக்கு கற்பனை வளம் இருக்கு, திறன் இருக்கு, இருந்தாலும் அவங்களால எழுத முடியலன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால இது பிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் யூனிவர்சிட்டியில படிக்கிற விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஆங்கிலத்துல இது சென்ற வருடம் போட்டிருந்தேன். இதே விஷயம் தமிழ்ல எழுத்தாளர்களின் தடை அப்படின்னு இந்த வருஷத்துக்கு வருது. இது எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு தடை இல்லாம எழுதுறதுக்கான ஒரு கையேடு. நன்றி சார். நன்றி.